வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது மேங்களூர் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். சமையல் குறிப்பில் இன்றைக்கி நம்ம மங்களூர் போண்டா அதுதான் செய்ய போகிறோம். மங்களூர் பஜ்ஜின்னு சொல்லுவாங்க, பெரும்பாலும் மங்களூர் போண்டான்னு தான் சொல்லுவாங்க. ரொம்ப காரம் இருக்காது. இதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். மைதா மாவு 1 கப், இஞ்சி துருவினது 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை கொஞ்சம் 1 டீஸ்பூன், தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் பல்லாக கீறி போடுவாங்க, நமக்கு கொஞ்சம் பல்லில் சிக்கிக்குமேங்கிறதுக்காண்டி நான் பூவாக எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் தயிர், அது இந்த 1 கப் மாவுக்கு ஒரு 3/4 கப் தயிர் ஊற்றிக்கலாம். அது தவிர நான் ஈனோ சால்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். ஆக்சுவலி இந்த மாவு கலந்து ஒரு 1 ஹவராவது அப்படியே மூடி வைப்பாங்க, அப்போ தான் சாஃப்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு. இன்றைக்கி எனக்கு அந்த மாதிரி கலந்து வைக்கிறதுக்கு டைம் இருக்கல, அதனால் நான் இதில் ஈனோ சால்ட்டு சேர்க்குறேன். ஈனோ சால்ட் சேர்த்தா உடனே நம்ம வடை போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் இது ஒன்றா கலக்கிறேன் பாருங்கள். முதல்ல மாவு, அடுத்தது உப்பு, இஞ்சி, அடுத்தது இந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேங்காய் பூ, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்கணும். பெருங்காய பவுடர் சேர்த்துட்டேன். அப்புறம் இந்த தயிர், இது ஒரு 3/4 கப் அளவு. நல்லா கலந்துக்கலாம். இதை கொஞ்சம் 1/2 கப் தண்ணி சேர்த்தேன். நல்லா அடித்து கலக்கணும். பஜ்ஜி ஆகட்டும், வடையாகட்டும், இந்த மாதிரி போண்டா இதெல்லாம் நல்லா அந்த சத்தம் கேட்கணும். நல்லா இந்த மாதிரி அடித்து கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஈனோ சால்ட் அடுப்பில் நான் ஏற்கனவே எண்ணெய் வச்சு ரெடியாக வச்சுருக்கிறேன். இந்த ஈனோ சால்ட் எப்போவுமே ஈனோ சால்ட்டாக இருக்கட்டும், சோடாப்பாக இருக்கட்டும், டைரெக்டாக அப்படியே போடாமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைக்கணும். பொங்கும் அப்படியே போட்டோன்னே. அது கொஞ்சம் அந்த மாதிரி ஃபெர்மெண்டேஷனுக்கு அது தேவைப்படும். அதை சேர்த்துட்டு திரும்பவும் ஒருக்கா நல்லா மாவோடு சேர்ந்து அது பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ எண்ணெய் காஞ்சோடனே நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கை கொஞ்சம் வெட் பண்ணிவிட்டு கைனாலே எடுத்து போடுறேன். கைனால் எடுத்து போட்டால் கொஞ்சம் நல்லா பந்தாக வர்ற மாதிரி இருக்குது. மாவு கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும், ரொம்ப பஜ்ஜி பதத்தை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டும். நம்ம உளுந்து வடைக்கு போடுற மாதிரி சின்ன சின்னதாக தான் போடுறேன். நல்லா ஒரு பக்கம் வெந்தவுடனே இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி விட்டு எடுத்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் ரொம்ப காரம் எதுவும் இருக்காது. அந்த 2 பச்சை மிளகாய் போட்டோம் இல்லையா, அது மட்டும்தான். 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து பரிமாறிட வேண்டியதுதான். இதில் கொஞ்சம் நம்ம தயிர் கலக்கிறதுனால சில சமயங்களில் அடியில் ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நிதானமாக திருப்பி விடுறப்போ மெதுவாக திருப்பி விடுங்க. இப்போ இதை எடுத்து பரிமாறிடலாம். சுவையான முறுமுறுப்பான மேங்களூர் போண்டா தயாராகிடுச்சு. டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மழை நேரத்துக்கு டீயோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கெலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரம் செஞ்சிடலாம். செய்து பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.